நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 10 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ப்ரொனவுன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா ஐ, யூ, ஹீ, ஷி, இட், தே இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம எப்படி ஒரு பர்சனை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஓகே, முஜே ஹிந்தி மாலூம் ஹே. ரீட் பண்ணுங்கள். முஜே ஹிந்தி மாலூம் ஹே. முஜே அப்படின்னா ஐன்னு அர்த்தம், மாலும் அப்படின்னா நோ, எனக்கு தெரியும்னு அர்த்தம். ஹிந்தினா ஹிந்தி. ஓகே, எனக்கு ஹிந்தி தெரியும். இதை நீங்கள் இங்கிலீஷில் வச்சுட்டு நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ நோ ஹிந்தி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்டை கொண்டு வருவீங்க. அப்போ முஜே, நான் என்ன சொல்லியிருக்கேன், வெர்பை எப்போவுமே லாஸ்ட்டில் தான் கொண்டு வரணும். அப்போது நம்ம ஹிந்தி தான் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆட்டு கொண்டு வரோம். முஜே ஹிந்தி, நோங்கிறது ஒரு வர்பு இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் இங்கே வந்து நம்ம ஹேயில் தான் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, இந்த முஜே மேரா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஹே தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு சென்டென்ஸை நம்ம எதுக்கு ஹை வச்சு கம்ப்ளீட் பண்ணோம், ஹேன்னு வச்சு கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஓகே, ஐ நோ ஹிந்தி அப்படின்னா முஜே ஹிந்தி மாலூம் ஹே, சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு வெர்பு. ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை ஹவுஸ் இஸ் நாட் ஹியர், மேரா கர். மேரா அப்படின்னா என்னோட வீடு. யஹான் நஹீன் ஹே, இஸ் நாட் ஹியர் அப்படின்னா யஹான் இங்கே கிடையாது, இஸ் நாட் ஹியர். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருந்துகிட்டே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண பாருங்கள். ஓகே, மேரா கர் யஹான் நஹீன் ஹே. ஓகே, இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் புக் இஸ் மைன். அப்போது திஸ் அப்படின்னா ஹிந்தியில் யஹ் அப்படின்னு அர்த்தம், புக்குனா கிதாப்னு அர்த்தம். இஸ் மைன் அப்படின்னா மேரி. ஓகே, அப்போது யஹ் கிதாப் மேரி ஹே. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது திஸ் புக் இஸ் மைன், இதை நீங்கள் எப்படி சொல்லணும், யஹ் கிதாப் மேரே ஹே, वो கிதாப் மேரே ஹே. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். பிரிங் அ கப் ஆஃப் டீ ஃபார் மீ, மேரே லியே ஏக் பியாலா சாய் லாவோ. மேரே லியேனா எனக்காக, ஃபார் மீ, இந்த எனக்காக இங்கே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆட்டு வந்திருக்கு. ஏக் பியாலா அப்படின்னா எ கப், சாய், சாய்னா டீ, லாவோ, லாவோங்கிறது என்னது இங்கே வேர்ப். வேர்ப் நம்ம எப்போவுமே எங்கே கொண்டு வரோம், லாஸ்ட்டில் கொண்டு வரோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். அப்போது மேரே லியே ஏக் பியாலா சாய் லாவோ. லாவோ அப்படின்னா ஹிந்தியில் பிரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சென்டென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரான சென்டென்ஸ் தான். வாட் இஸ் யுவர் நேம், துமாரா நாம் கியா ஹே. ஓகே, உங்களோட பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம். இங்கேயும் அகெயின் பாருங்கள், தும்ஹாரா, வாட் இஸ் யுவர் நேம். இந்த யுவர் இது தான் ப்ரொனவுன். ஓகே, இது இந்த ப்ரொனவுன் தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். தும்ஹாரா, நாம், நாம் இங்கே செகண்ட் வருது. கியா ஹே, கியா இந்த கொஸ்டின் வேர்டுமே எண்டிங்கில் தான் வருது பார்த்தீங்களா. தும்ஹாரா நாம் கியா ஹே. ஸோ சென்டென்ஸ் இப்படி தான் நம்ம பேசும்போது தும்ஹாரா நாம் கியா ஹே இந்த மாதிரி தான் நம்ம பேசணும். ஓகே ஓகே, क्या यह टोपी तुम्हारे लिए है, इस दिस कैप फॉर यू. क्या यह टोपी, இது அப்படி இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இஸ் அப்படின்னா ஹிந்தியில் கியா அப்படின்னு அர்த்தம், திஸ் அப்படின்னா யஹ்னு அர்த்தம், கேப் அப்படின்னா தோபின்னு அர்த்தம், தும்ஹாரே லியே அப்படின்னா ஃபார் யூ. ஓகே, இங்கே பார்த்தீங்களா மேரே லியேனா ஃபார் மீ அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தும்ஹாரே லியேனா ஃபார் யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. இஸ் திஸ் கேப் ஃபார் யூ, கியா யஹ் தோபி தும்ஹாரே லியே ஹே. இந்த கொஸ்டின் வேர்ட்ஸை கொஸ்டின் சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகே, பாரத் ஹமாரா தேஷ் ஹே, இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி. பாரத் இந்தியா, பாரத்னா இந்தியான்னு அர்த்தம். ஹமாரா தேஷ் ஹே, இஸ் அவர்,
இஸ் அவர் தான் இங்கே ப்ரொனவுன். அதை நம்ம ஹமாரான்னு சொல்லுவோம். தேஷ்னா கண்ட்ரி. ஓகே, கண்ட்ரி. அப்போது பாரத் ஹமாரா தேஷ் ஹை. இனி இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். तुम्हारे घर से स्टेशन कितनी दूर है? How far is the station from your house? இந்த ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஃப்ரம் யுவர் ஹவுஸ். இதை அப்படி நம்ம ஆப்போசிட்டாக தான் வந்து பாருங்கள். லாஸ்ட்லேருந்தே தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். तुम्हारे घर அப்படின்னா யுவர் ஹவுஸ். से स्टेशन कितने दूर है? स्टेशन कितने दूर. கித்தனே தூர்ன்ற வேர்டு இங்கே ஃபஸ்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஹவு ஃபார். இதுதான் ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு கொஸ்டின்னு வரும்போது நம்ம ஹிந்தியில் லாஸ்ட்டில் தான் நம்ம அதை கேட்குறோம். இங்கிலீஷில் வரும்போது நம்ம எப்போவுமே இந்த WH வேர்ட்ஸ் அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுருவோம். ஆனால் ஹிந்தியில் வரும்போது அப்படி வராது. லாஸ்ட்டில் தான் நீங்கள் கொஸ்டின் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் லாஸ்ட்டில் தான் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். இன்றைக்கி இந்த 8 சென்டென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு Day 1 கிளாஸ்லேருந்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஈஸியாகவே நீங்கள் கற்றுட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸ் பார்க்கல அப்படின்னா என்னோடய கிளாஸை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்குள்ள கிளாஸ் இவ்வளோ தான். இதோட PDF கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.